வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ, சென்னை. மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதாகுமரன். தலைப்புச் செய்திகள்: தமிழகத்தில் பத்திரிகையாளர் நலனுக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். கோவிட் பரவலை மேலும் கட்டுப்படுத்த பொதுமக்கள் தொடர்ந்து கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்று மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் சமையல் எரிவாயு வெடித்து உயிரிழந்த 3 பேரின் குடும்பத்திற்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரண உதவியை தமிழக அரசு அறிவித்துள்ளது. சென்னை, காஞ்சிபுரம் உட்பட 12 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கேரி சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் குனேஸ்வரன் இன்று அமெரிக்காவின் டென்னிஸ் குட்லாவை எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். பத்திரிகையாளர்களின் நலனுக்காக தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். தேசிய பத்திரிகை தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். பத்திரிகையாளர்கள் நலனுக்காக வழங்கப்பட்டு வரும் நிதியுதவி திட்டங்களையும் முதலமைச்சர் பட்டியலிட்டுள்ளார். அரசின் திட்டங்களை மக்களிடையே கொண்டு செல்வதில் பாலமாக பத்திரிகைத்துறை விளங்குவதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் கோவிட் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து குறைந்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. குணமடைவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 93.09% பேர் இதுவரை குணமடைந்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 42,156 பேர் குணமடைந்துள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே தமிழகத்தில் இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கையும் தொடர்ந்து குறைந்து வருகிறது. இன்று இந்த நோய் தொற்று 1819 பேருக்கு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இன்று மட்டும் 2520 பேர் குணமடைந்திருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையின் கோவிட் சிகிச்சை பிரிவினை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் நேரில் பார்வையிட்டு இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களிடம் சிகிச்சை முறை குறித்து கேட்டறிந்தார். முழு கவச உடை அணிந்து டாக்டர் விஜயபாஸ்கர் ஒவ்வொரு நோயாளியிடமும் சென்று நலம் விசாரித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கோவிட் பரவலை மேலும் கட்டுப்படுத்த பொதுமக்கள் தொடர்ந்து முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறையின் முதன்மை செயலர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். திருவள்ளூரில் நடைபெற்று வரும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கான கட்டுமானப் பணிகளை இன்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். கொரோனா பொறுத்தவரைக்கும் தற்பொழுது உள்ள நிலைமை மாநில அளவில் 6000, 5000 என்று பதிவாகக்கூடிய நிலைமை இன்னைக்கு 2000 கீழே பதிவாக இருக்கும் நிலைமை இருக்கும்பொழுது டெல்லி, யூரோப், கேரளா, அமெரிக்கா எல்லாம் பார்க்கும்பொழுது மீண்டும் அது வராமல் தடுக்க பொதுமக்கள் இந்த ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த நேரத்தில் தான் கேர்லெஸ்ஸா என்ன இது ஒன்றும் வந்துடாது, சாதாரண நோய் மாதிரி அந்த மாதிரி நினைக்க வேண்டாம். தற்பொழுது இந்த கோவிட் கேர் சென்டர் பொறுத்தவரை கல்லூரி அந்த மாதிரி இடம் இருக்கும்பொழுது இப்போ பேஷண்ட் இல்லாததுனால தற்பொழுது நம்ம எப்படி புயல் பாதுகாப்புலாம் அடையாளம் காணப்பட்டு மூடி இருக்குமோ அந்த மாதிரி அது பயன் இல்லாமல் இருந்தால் கூட டோட்டலாக க்ளோஸ் பண்ணுறதுக்கு நம்ம சொல்ல பனிமலர் காலேஜில் இப்போ யாருமே இல்லை, பயன் இல்லாமல் இருக்கிறது க்ளோஸ்டுன்னு நம்ம சொல்ல மாட்டோம். தேவைக்கேற்ப அதை மீண்டும் பயனுக்கு கொண்டு வரும். திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரிக்கான கட்டுமானப் பணிகள் ஓராண்டுக்குள் முடிவடையும் என்றும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். சுமார் 385 கோடி மதிப்பீட்டில் மருத்துவக் கல்லூரி கட்டடம், அதே மாதிரி மருத்துவமனை 500 படுக்கை கொண்ட மருத்துவமனை, 165 கோடியில் மருத்துவமனை, அப்புறம் 220 கோடியில் கல்லூரி மற்றும் அந்த இருப்பிடங்கள் போன்ற ஹாஸ்டல்ஸ் எல்லாம். இது கட்டுமான பணி ஒரு வருஷத்துக்குள்ள முடியும். இந்த நேரத்தில் அனைத்து படுக்கை வசதிகளும் நம்ம பக்கத்து பில்டிங்ல கட்டியிருக்கோம். இப்போ MCH பில்டிங் ஃபுல்லாக ஆப்ரேட் ஆயிருக்கு. இது இரண்டுமே இந்த கட்டிடம் முடிந்த பிறகும் செயல்படும். கோவிட் காலத்தில் தொழிலாளர்களின் குறைகளை களைவதில் சிறப்பாக செயல்பட்டதற்கான முதல் பரிசினை சென்னை மண்டலம் பெற்றிருப்பது ஒருங்கிணைந்து பணியாற்றியதற்கு கிடைத்த வெற்றி என்று மத்திய தொழிலாளர் நலத்துறையின் சென்னை மண்டல துணைத் தலைமை ஆணையர் திரு முத்துமாணிக்கம் கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இந்த பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு தொழிலாளிக்கும் 15 கிலோ அரிசி, 1 கிலோ பருப்பு, 1 கிலோ எண்ணெய் இலவசமா நாங்க தமிழக அரசு மூலம் வாங்கி அவங்க வேலை பார்க்குற இடத்திலேயே கொடுத்தோம். வேலை பார்க்குற இடத்துல எப்படி கொடுத்தோம்னா, இப்போ உதாரணத்துக்கு கூடங்குளம், எங்க அலுவலர் நேரே அங்கே போறாரு. கூடங்குளத்தினுடைய அதிகாரிகள் அவங்க மூலம் எந்த இருக்கக்கூடிய கான்ட்ராக்டர்ஸ் யார் யாரு, அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் யார் யாரு, அதை நாங்க பட்டியல் எடுக்கிறோம். அந்த பட்டியல் எடுத்து தமிழக அரசு கொடுக்குறோம். நாங்க இந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க ஒரு 50 பணியிடங்கள்ல இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு நாங்க இந்த மாதிரி அரிசி, பருப்பு, எண்ணெய் கொடுத்தோம். ஆக இது ஒரு நபருடைய உழைப்பு இல்ல. இப்ப சென்னை மண்டலம்ங்கிறது, சென்னை மண்டலத்துல துணை தலைமை தொழிலாளர் ஆணையாளராக நான் இருக்கேன்.
என் கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் நாங்க எல்லாருமே சேர்ந்து கூட்டு முயற்சியில இந்த செயலை செய்தோம். பீகார் முதலமைச்சராக திரு நிதிஷ்குமார் நாளை பதவியேற்கிறார். இன்று பாட்னாவில் செய்தியாளரிடம் பேசிய அவர் பதவியேற்பு விழா பிற்பகலில் நடைபெறும் என்றார். முன்னதாக தேசிய ஜனநாயக கூட்டணியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டத்தில் அதன் தலைவராக திரு நிதிஷ்குமார் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து அம்மாநில ஆளுநரை சந்தித்து திரு நிதிஷ்குமார் ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். தமிழகத்தில் 12 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் இயக்குநர் திரு புவியரசன் கூறியுள்ளார். இது தொடர்பாக எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். குமரிக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி வட தமிழகம் வரை நீடிப்பதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் அநேக இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும், கடலோர மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழையும், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, ராமநாதபுரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சம் 25 டிகிரி செல்சியஸ் ஒட்டி இருக்கும். இதற்கிடையே நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் 10,000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடிக்கச் செல்லவில்லை என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இன்று காலை முதல் தொடர்ந்து மழை கொட்டி வருகிறது. இதனால் தாழ்வான பகுதியில் மழை வெள்ளம் தேங்கி வழிந்தோடி வருகிறது. கடல் சீற்றம் அதிகமானதால் ஆர்ப்பரித்து வரும் அலைகள் எழும்பி கடற்கரை கிராமங்களில் சுமார் 200 மீட்டர் தூரம் வரையிலும் கடல்நீர் புகுந்துவிட்டது. இதனால் ஆற்காட்டுத்துறை, வெள்ளப்பள்ளம், கோடியக்கரை, புஷ்பவனம் உள்ளிட்ட பகுதிகளில் கடல்நீர் உள்புகுந்துள்ளது. கரையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள படகுகள், வலைகள் நீரிலும் கடற்கரை மணலிலும் சிக்கியுள்ளது. இதனை மீட்டு மீனவர்கள் பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு சென்று வருகிறார்கள். மீனவ கிராமங்களில் சரியாக வடிகால் வசதிகள் இல்லாததால் உள்புகுந்த கடல் நீர் ஆங்காங்கே தேங்கியுள்ளது. கடும் கடல் சீற்றம் மற்றும் அவ்வப்போது பெய்யும் மழையின் காரணமாக மீனவர்கள் யாரும் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை. மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லாதால் கடற்கரை பகுதிகள் மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் சமையல் எரிவாயு சிலிண்டர் வெடித்து ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்த 3 பேரின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த விபத்தில் பலத்த காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும், லேசான காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் வழங்கப்படும் என்று கூறியுள்ளார். சமையல் எரிவாயு சிலிண்டரை உபயோகிக்கும் போது பொதுமக்கள் கவனமாகவும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகம் முழுவதும் உள்ள முருகன் திருக்கோயில்களில் கந்தசஷ்டி விழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருச்செந்தூரில் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு பங்கேற்றார். கோவிட்-19க்கான நெறிமுறைகளை பின்பற்றி இந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மாவட்டச் செய்திகள். தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியராக திரு செந்தில்ராஜ் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த மாவட்டத்திற்கான வளர்ச்சித் திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்றார். தூத்துக்குடி மக்களின் தந்தை என்று போற்றப்படும் ராவ் பகதூர் குரூஸ் பெர்னாண்டஸின் 151வது பிறந்த தின விழா அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. மாநில அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றார். விளையாட்டுச் செய்திகள். கேரி சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியின் இறுதிப் போட்டியில் இந்தியாவின் குணேஸ்வரன் இன்று அமெரிக்காவின் டென்னிஸ் குட்லாவை எதிர்கொள்கிறார். அமெரிக்காவில் நடைபெறவுள்ள இப்போட்டி இந்திய நேரப்படி இரவு 10:30 மணிக்கு நடைபெறவுள்ளது. கோவிட்-19 காரணமாக தடைபட்டுள்ள உலக டெஸ்ட் கிரிக்கெட் சாம்பியன் போட்டியின் இறுதியாட்டத்தில் பங்கேற்பதற்கான அணிகள் அவர்கள் பெற்ற புள்ளிகளின் அடிப்படையில் இறுதி செய்வதற்கு ஐசிசி பரிசீலித்து வருகிறது. இந்திய கிரிக்கெட் அணிக்கான தேர்வுக்குழுவின் 3 உறுப்பினர் பதவிக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்றுடன் முடிவடைகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் பத்திரிகையாளர் நலனுக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். கோவிட்-19 பரவலை மேலும் கட்டுப்படுத்த பொதுமக்கள் தொடர்ந்து கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்று மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் சமையல் எரிவாயு வெடித்து உயிரிழந்த 3 பேரின் குடும்பத்திற்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரண உதவியை தமிழக அரசு அறிவித்துள்ளது. சென்னை, காஞ்சிபுரம் உட்பட 12 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது.
கேரி சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் குணேஸ்வரன் இன்று அமெரிக்காவின் டென்னிஸ் குட்லாவை எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை உடனுக்குடன் AIR News_சென்னை என்ற டுவிட்டர் பக்கத்திலும் செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.